ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற வீடியோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஷிஃப்ட். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் என்ன பார்த்துருப்போம், அட்வான்டேஜ் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜ் குறைக்கலாம் என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட். இப்போ நம்ம ஷிஃப்ட் மெசேஜ் என்ன அப்புறம் ஒவ்வொரு மெசேஜ் தான் நம்ம காஸ்ட் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் இது வந்து நமக்கு இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கும் அண்ட் பேங்க்ஸுக்கும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் மெம்பர்ஷிப்பு மெசேஜ் ஃபீஸு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு மெம்பர்ஷிப் கட்டணும், அப்புறம் மெசேஜ் ஃபீஸ் இருக்குது. இது வந்து ரிலேட்டிவ் ஹையாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்மாலர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்றாங்க. பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸு, மெயின்டைனிங் ஃபீஸு, அப்புறம் ஷிஃப்ட் கனெக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுற ஃபீஸு, மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் ஃபார் சம் இஷ்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு சின்ன சின்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு, சின்ன சின்ன பேங்க் இருக்குங்களா அந்த மாதிரி பேங்க்குன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் டிலேஸ். ஸோ மெசேஜ் டிலேஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ஒரே நெட்வொர்க் தான், அது வந்து பல வகையான பேங்கிங் மெசேஜ், ஃபினான்ஷியல் மெசேஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் ஜெனரல் ஒன்னஸ் இட்ஸ் ரிலேபிலிட்டி, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மைக்காக பேர் போனது தான் ஷிஃப்ட் நம்ம சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மெசேஜ் டிலேஸ் அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் த பீக் டைம்ஸில் வந்து இந்த மெசேஜ் வந்து ரொம்ப டிலே ஆகி தான் போகுது, சீக்கிரம் போகிறதில்ல. வென் தேர் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், அதாவது ஒரு டிஸ்டர்ப்ஸ் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ண நெட்வொர்க்னாலும் அப்போ இந்த ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிலேஸ் இந்த மெசேஜ் ப்ராசஸிங் இம்பாக்ட் த டைம்லைன் ஆன் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். பார்த்தீங்கன்னா இன் சம் கேஸ் இந்த மெசேஜ் டேல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டைம் வந்து இன்னும் அதிகப்படுத்தும், டைம் இன்னும் அதிகப்படுத்தும் சொல்கிறாங்க. இது ஒரு குறைக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லிமிடெட் ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டான ஃபார்மேட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கரெக்ட் கண்டென்ட் மே நாட் பி ஆல்வேஸ் ஆஃபர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். அந்த குரியர் கண்டென்ட் வந்து ஷிஃப்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். ஸோ வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஜஸ்ட் அங்கங்கே அப்படி இது வச்ச மாதிரி தான் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10,000 கொடுங்க நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம்னா, மிஸ்டர் ஏ அவருக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு, இவ்வளோ அமௌண்ட் என்ன போகிறாங்க. ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, குவைட் காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். லேக் ஆஃப் ட்ரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லேக் ஆஃப் ட்ரான்ஸ்பரன்சி கேன் பி சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மெசேஜ், அந்த மெசேஜுக்கு ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கடினமானதாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அண்ட் லேர்னிங் கர்வ். அதாவது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மெசேஜ் ஃபாலோ ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட், அதாவது எம்டி மெசேஜ் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டான ஃபார்மேட்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றாங்க. ஓகேங்களா? ஸோ பட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங், அதாவது இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லேர்னிங் கர்வ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ண அமைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏடிஎம்ல காசு எடுக்கணும்னா நமக்கு எடுத்தவொடனே எடுக்க தெரியாது, என்ன கற்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கற்று தான் எடுத்துப்பாங்களா. ஸோ அந்த கற்றுக்கிறது தான் அந்த லேர்னிங் கர்வ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்க, அப்புறம் யூஸ் பண்ணுறாங்க, பீக் போகிறாங்க இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த லேர்னிங் கர்வ் சொல்கிறாங்க. எந்த ஒரு பேங்க் வந்து ஷிஃப்ட் அடாப்ட் பண்ணுறதோ அவங்க வந்து இந்த லேர்னிங் கர்வ் யூஸ் பண்ணி லேர்னிங் கர்வ் தான் வந்து வராங்க, யாருக்கும் டேரெக்டாக தெரியறது இல்லை. இது வந்து கொஞ்சம் குவைட் காம்ப்ளிகேட்டாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்டெகிரேட்டட் ஷிஃப்ட் சிஸ்டம் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது. அவங்க வந்து சேர்த்துக்கனாலே இட் டேக்ஸ் அ டைம், இட் டேக்ஸ் அந்த லேர்னிங் கர்வ் சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா? அவங்க கற்றுட்டு தான் பண்ண முடியுதுன்றாங்க. இது ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குறையாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆஸ் ரிவர்ஸ்டு செக்யூரிட்டி மெஷர்ஸ், அதாவது ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வலிமையான ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சிருக்குன்றாங்க. பட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பிச்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பிச்சஸ்க்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் சைபர் ஹைஸ்ட் 2016 2016 வந்து ஹை ப்ரொஃபைல் சைபர் ஹைஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு காரணம் காட்டி இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. இதுவும் ஒரு நம்ம குறைகளாக சொல்லலாம், ஷிஃப்ட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? ஷிஃப்ட் வந்து நம்ம ஹேக்கே பண்ண சொல்ல முடியாது. ஓகேங்களா? தெர் இஸ் சம் பர்சன் எதனா ஒருத்தர் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும், பொட்டன்ஷியல் இருக்கும். பட் நம்ம வந்து எதையுமே வந்து அதை தாண்டி வரணும் தானே, அதை வந்து ஈஸியாக பண்ண முடியும் தானே. இது ஒரு குறைகளாக சொல்கிறாங்க. அதுவும் ஹேக் பண்ணுறதுக்கு அதையும் ஃபுல்லாக நம்பக்கூடாது, அதையும் ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆன் ஷிஃப்ட் நெட்வொர்க். ஸோ டிபெண்டன்ஸ் ஆன் ஷிஃப்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெசேஜ் வந்து நம்ம த்ரூ ஷிஃப்ட் நெட்வொர்க் தான் அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஹெவிலி ரிலே ஆன் த ஷிஃப்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? ரொம்ப ஹெவியாக அதை டிபெண்ட் பண்ணுறாங்க ஷிஃப்ட் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் சேலஞ்ச் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்க, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நெட்வொர்க்கில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா, ஸோ டவுன் டைம் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் இஷ்யூ வித் ஷிஃப்ட் நெட்வொர்க்னா இதுமாதிரி ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு தி இம்பாக்ட் த எபிலிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்மிட், அவங்க வந்து ஒரு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு வழியே இல்லாத மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான விஷயம் ஆகிடும். ஸோ ரிசீவ் ஃபினான்ஷியல் மெசேஜ் டைம்லி மேனர், அவங்க வந்து குறிப்பிட்ட டைமில் தான் அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ண முடியாது, அந்த ஃபினான்ஷியல் மெசேஜ் ரிசீவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடெட் இனோவேஷன். ஸோ லிமிடெட் இனோவேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஃபினான்ஷியல் மெசேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புதுசு அடாப்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா அவங்க வந்து எது வந்து செக்யூராக இருக்குது அப்படி தான் பார்க்கும்போது அந்த ஓல்டு தான் ஃபாலோ பண்ணுவாங்க, புதுசாக விஷயத்தை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் செக்யூராக இம்ப்ரூவ் பண்ணி தான் அடாப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோவான ஒரு அடாப்ஷனாக தான் இருக்குது, ரொம்ப வந்து பொறுமையாக தான் வந்து இன்க்ரீஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க, யாரும் சீக்கிரம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒரு நெகட்டிவாக ஒரு சொல்கிறாங்க, அது குறைகளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது வேர்ல்டு வைடாக இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி மணி லாண்ட்ரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா நவ்வேர் கஸ்டமரு ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவைட் சேலஞ்சிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? யாருக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கும் பேங்க். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த ஷிஃப்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து பேங்க்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஷிஃப்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஹெவிலி ஆன் சிங்கிள் மெசேஜ் சிஸ்டம். அதாவது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சிங்கிள் சிஸ்டம் வந்து ஹெவியாக டிபெண்ட் பண்ணுறாங்க. இது தேவை டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா SWIFT கேன் பி கிரியேட் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அது வந்து சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நாட் ஃபார் இண்டிவிஜுவல். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு இது ஒரு ஃபெயிலியர் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸு, சைபர் த்ரெட்ஸ், இது மாதிரி வந்து பெரிய பெரிய இஷ்யூ நடக்கிறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரே வழியில் போகும்போது அது கொஞ்சம் குவைட்டு காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவானதாக இருக்கும். எல்லாரும் ஒரு இடத்துல கூறும்போது என்ன ஆகுதுங்களா, அதே மாதிரி தான் கணக்கு வரும். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது நிறைய. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி. ஸோ நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா SWIFTக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய வந்துச்சு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயின் டெக்னாலஜி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் சிஸ்டம், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ திங்க் இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரலைஸ் பண்ணல, யாரும் வந்து ரெகுலேஷன் பண்ணல, டீசென்ட்ரலைஸ்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எஃபிஷியன்சி. இது நம்ம SWIFT விட இன்னும் அதிகமான எஃபிஷியன்சி இருக்குது அவங்களுக்கு, அப்புறம் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணால் உங்கள் பாலா.